பாக்ஸர் வடிவேலுன்னு சொல்லி ஒரு நபர் இருந்தார், பிரபலமான ஒரு ரவுடி. அவர் வந்து இரவு ஒரு 11:45 12 மணிக்கிட்ட வந்து அவரை வந்து பிளாக்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நான் வந்து என் செல்லேருந்து பார்த்தா அவருடைய மேலே சிபி, அப்படி பழைய சென்ட்ரல் ஜெயிலு சிபி பிளாக்ல இருந்தோம். பார்த்தா மேலே இருந்து இறங்கி அப்படியே போகிறாரு, கூப்பிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் அன்றைக்கி இரவு ஃபுல்லாக ஆகிடுச்சு. அவரை வந்து அந்த பவுடரெல்லாம் கலந்து குடிக்க வச்சுருக்கேன். அவர் குடித்தோடனே வாந்தி எடுத்து அப்படியே ஸ்பாட்டில் காலி ஆகிட்டார். என்ன பவுடர்? இது போதைப் பொருள். ஓகே. குடித்த உடனே காலி ஆகிட்டார். காலியான உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகிறாங்க. இப்போ அடுத்த நாள் 2 நாள் 3 நாள் கழிச்சு பேப்பரை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இப்போ நீ மாரடைப்பு வந்தது அவருக்கு. மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இது பண்ணி சுமார் 4-5 மணி நேரம் மருத்துவர்கள் போராடி கூட அவர் உயிரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வருது. ஆனால் அவர் ஜெயிலே செத்துட்டார். ஏன்னு சொன்னால் இந்த சிறைத்துறை, நீதித்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை எல்லாம் ஒரே சிஸ்டம் அது.